ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். ஆடிட்டர் வந்து தமிழுக்கு கால் பண்ணி, இன்னும் உங்கள் கம்பெனியில் நீங்கள் வந்து ஜிஎம் போஸ்ட் எதுவும் வந்து யாரையும் நியமிக்காமல் இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. 2 நாளுக்குள்ளே முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் தமிழும் நமச்சும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நமச்சி கேட்குறேன், நீ யாரப்போ முடிவு பண்ண போகிற, இப்போயே சொல்லுப்பா, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நம்ம கார்த்தி தானே அப்படின்னு சொல்லவும், டே அதை விட இப்போ நிறைய ஏகப்பட்ட வேலை இருக்குது, முதல்ல ஆர்டர் முடிக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போயிடுறான். இதை வந்து அர்ஜுனோட ஸ்பை வந்து இந்த கம்பெனியில் இருக்கான், அவன் வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கான். கம்பெனியில் கார்த்தி வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்பை வந்து அவன்கிட்ட போய் ஜிஎம் சார் காஃபி எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லவும், காஃபி எடுத்துகிட்டு கார்த்தி வந்து நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும், ஜிஎம் சார் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், இந்த மாதிரி ஆடிட்டர் கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் என்ன போஸ்ட் யாரையும் நீங்கள் வந்து நியமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சார்ட்ட சொல்லியிருக்காரு. அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். எப்படி இருந்தாலும் உங்களை தான் சார் வந்து போஸ்டிங் பண்ண போகிறாங்க, உங்கள் பேரை தான் வந்து சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கார்த்தி நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா தமிழ் திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தேன். இப்போ வந்து வீட்டுக்கு ஹாப்பியாக போவோம். வசு கேட்க என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அங்கே நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். நான் கூட அண்ணனுக்கு என் மேலே வந்து ரொம்ப கோவமாக இருக்கார் போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அண்ணன் வந்து என் மேலே பாசமாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல, வசு சொல்கிறான், மாமா எப்போயுமே அப்படி தான் பார்த்தியா, உனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் கொடுப்பாரு. மேபி சரசையுமே வந்து ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் வந்து மாமா வைப்பார் போல், ஏன்னா அவங்களுமே வந்து எம்பிஏ முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அவங்களுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா இல்லை அண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து வசு வந்து சரஸ்ட்டை வந்து மார்னிங் காலைல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரஸ், மாமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாரு கம்பெனியில் அப்படின்னு வசு சொல்லவும், இல்லை வசு எனக்கு கிடைக்க அதெல்லாம் குழந்தை பிறந்துட்டு அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு நேரம் இருக்காது. எதுக்கு தான் கார்த்தி இருக்கார்ல, ஆரம்பத்துலேருந்து கார்த்தி தானே எல்லாம் பார்த்துக்கிறாரு, அவர் பார்த்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ் சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட, கண்டிப்பாக தமிழ் வந்து ஜிஎம் போஸ்ட்டை உனக்கு தான்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்கோம். கார்த்திக் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த டைமில் தமிழ் அப்போ தான் வர்றான். இதை பற்றி தமிழ்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா முடிவு பண்ணியிருக்க, ஜிஎம் போஸ்ட்டில் யாரை நீ வந்து போஸ்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தமிழ் வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். உடனே சரஸ் சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் கார்த்தியை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, அதை போய் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு யார் சொன்னால் நான் கார்த்தியை பண்ண போகிறேன்னு, நான் என்ன அதை பற்றி எதுவும் சொல்லலை, நீங்களும் யாரும் எதுவும் யோசிக்காதீங்க, நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து எந்திரிச்சு போயிடறான். பட் கார்த்திக் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆஃபீஸில் கார்த்திக் போகிறப்போ அந்த அர்ஜுனோட ஸ்பை இருப்பான். அவன் வந்து திரும்பியுமே வந்து ஜிஎம் சார் அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் வந்து இந்த மாதிரி வந்து கூப்பிட்டு வந்து பேசுகிறேன், நீங்கள் எதுக்கு என்ன ஜிஎம்னு கூப்பிட்றீங்க, எங்கள் அண்ணன் வந்து என்னை தான் ஜிஎம் ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேர் சொன்னாரா அப்படின்னு சொல்லவும், இல்லை சார் உங்கள் பேரும் சொன்னார், அவங்க ஒய்ஃபோட பேரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இனிமேல் நீங்கள் வந்து அப்படி என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்லிடுறான். அந்த ஸ்பை வந்து அர்ஜுன்ட்டு ஃபோன் பண்ணி உடனே சொல்லிடுறான், சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன், பட் ஆனால் திடீர்னு இவர் வந்து என்னை கூப்பிட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஏதோ வீட்டில் பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பை வந்து சொல்லிட்டா. சரி ஓகே விட, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்லிட்டான். கார்த்தி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் அர்ஜுன் வந்து வழி மறைச்சு பேசுகிறான். இறங்க மச்சான் அப்படின்னு சொல்லி, உன்ட்டாலே என்னால் பேச முடியாதார் அப்படின்னு சொல்லவும், பைக் சாவியை எடுத்துட்டு அர்ஜுன் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஒழுங்கு மாதிரியே சாவியை கொடு அப்படின்னு சொல்லவும், நான் பேசுகிறத கொஞ்சமாச்சு கேளு மச்சான், நீ எனக்கு எப்போயுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுடா, உனக்கு நான் கெடுதலே நினச்சது கிடையாது, இப்போ எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்குன்னா அதுக்கு நீ தாண்டா காரணம், உன்னால தான் நான் வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணேன், இப்போ நான் குழந்தைய பெற்று ஒரு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆயிருக்கேன், உனக்கு நான் எந்த கெடுதலுமே இது வரைக்கும் நினச்சதே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறான். அப்போ நீங்கள் சொத்தெல்லாம் எழுதி வாங்கினேன், அதுக்கெல்லாம் பேர் என்ன அப்படின்னு சொல்லுவோம், டே அது எங்கள் அப்பா அம்மாவோட சொத்துடா, அதனால தான் நான் வாங்கினேன், உங்கள் அண்ணனை பற்றி நீ இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல, இங்கே பாரு உன்னோட திறமையை வந்து அவர் கம்பெனியில் சும்மா வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, இன்ன வரைக்கும் உனக்கு ஒரு போஸ்டிங் கூட கொடுக்கல, அதை வச்சு நீ நல்லா புரிஞ்சுக்கோ, ஏன் முன்னாடியுமே வந்து கம்பெனியில் ஏன் உனக்கு அந்த சேர்மேன் போஸ்ட்டை கொடுத்துருக்கல, ஏன் அவர் ஏன் சேர்மேன் ஆனார், இதுலேருந்து நீ புரிஞ்சுக்கோ உங்கள் அண்ணனை பற்றி, நீ இப்போ கூட ஊன்னு சொல்லு, நம்ம கம்பெனியில் என் கம்பெனிக்கு வா, நான் உனக்கு சேர்மேன் போஸ்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறான். நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கான். பட் கார்த்தி வந்து எல்லாத்தையுமே வந்து காதில் வாங்கிட்டு இருக்கான், ஒன்றுமே பேசலை. இதை தூரத்தில் வந்து நமச்சி பைக்கில் வந்துட்டு இருக்கான். நமச்சி வந்து பார்த்துட்டு இருக்கான், என்ன அர்ஜுன் பேசிக்கிட்டு இருக்கான், கார்த்தி 2 கேட்டுக்கிட்டு இருக்கானே, என்ன பேசுகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஓவராலாக இன்றைக்கி எபிசோட் இதுதான். நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். பாய்.